கிருஷ்ணபட்சம் அப்படின்னா தேய்பிரைன்னு அர்த்தம். சுக்லபட்சம் அப்படின்னா வளர்பிறை அப்படின்னு அர்த்தம். அதை நோட் பண்ணி வச்சுப்போம். அந்த மாதிரி கூட பஞ்சாங்கத்துல வந்து எழுதி வச்சிருப்பாங்க, ஜாதகம் எழுதும் போது கூட எழுதி வச்சிருப்பாங்க. சரிங்களா, அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரி, சூரியன் எங்க இருக்கு சார்? விருச்சகம் சார். சூரியன் வந்து விருச்சகத்தில் இருக்கு. இப்ப சந்திரன் சார்? கன்னி. ஓகே, அப்ப இவர் வந்து தேய்பிரையில வந்து பிறந்திருப்பாரு. ஏன்னா அடுத்து வந்து இங்கதான் சந்திரன் வந்து வரப்போகுது. சூரியன் சந்திரன் இணையும் போது அமாவாசை அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. இந்த சூரியன்ல இருந்து 11ஆம் இடத்துல இருக்கு. இப்ப இது 7 ராசிக்கு மேல இருக்கு இல்லையா? அதனால இவர் வந்து என்ன தேய்பிரையில வந்து அடுத்த அமாவாசை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் இந்த சந்திரன். சரிங்களா, அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே பண்ண முடியும், பார்த்தாவே கண்டுபிடிக்க முடியும். வேற யாராவது சொல்லுங்க. சூரியன் தனுசுல, சந்திரன் மிதுனத்துல. ஓகே, அப்ப இந்த மாதிரி 7ல இருக்கிறதுனால இந்த சமயத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும் எந்த இதுல இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்தா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது வளர்பிரியா தேய்பிரியான்ட்டு. அப்ப ஜாதக திதி நம்ம பார்த்தாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். என்ன திதி மேடம்? பௌர்ணமி. பௌர்ணமி. ஓகே, அப்ப அந்த பௌர்ணமியாவே வந்துருச்சு. சரிங்களா, அந்த பௌர்ணமி ஒட்டி வந்து இவங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். 7வது ராசியில இருந்தா அப்படின்னா பௌர்ணமி ஒட்டி வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்காங்க. முந்தின நாள் அதுக்கு பிந்தின நாள் வந்து பௌர்ணமியா இருக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இது வந்து ஒரு பேசிக்கா இருக்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம்.